இதற்கு முன்பாக குர்ஆனும் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு வசனத்துடைய ஆராயத்தில் அதனுடைய விளக்கத்தில் எந்தெந்த சயின்ஸ், எந்தெந்த அறிவியல், எந்தெந்த விஞ்ஞானம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக ஆதாரத்துடன் பார்த்தோம். இன்றும் அதே தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்று சில அறிவியல்கள், சில விஞ்ஞானம் அதை உண்மைப்படுத்துகிறது. பார்க்க போனால் ஒவ்வொரு அருட்கொடையும் ஒவ்வொரு வசனமும் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான். அதனால தான் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? ஆயத்துன். ஆயத்துனுக்கு அப்படி என்ன அர்த்தம்னா அத்தாட்சிகள். அப்போது குர்ஆனுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஒரு அத்தாட்சி, அது இறைவனால் இறக்கப்பட்ட ஒரு அத்தாட்சி. அப்போ அது ஒரு அதிசயம். இது இறைவனால் தவிர வேறு யாராலையும் கொண்டு வர முடியாது. அது ஒரு அதிசயம். அப்போ இன்று விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கு என்று சொன்னால் அவர்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சில வசனங்களுடைய ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு உண்மையாக காட்டப்படுகிறது. ஆனால் பல விஷயங்கள் குர்ஆனில் இருக்கிறது. அதை இன்னும் அவர்களால் ஆராய்த்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அது இன்னும் தொடரும். அதனால்தான் குர்ஆனுடைய கல்வி எப்போதும் தீராத ஒரு கல்வி, குர்ஆனுடைய ஒரு அறிவு எப்போதும் முடியாத ஒரு அறிவு. அப்போ விஞ்ஞானம் அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு, உதாரணத்துக்கு சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை பற்றி, உள்ளம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது, சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்து கஸ்வா, அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு கடுமையாகிவிட்டது என்று பாருங்கள். ஒரு காரை ஒரு கல்லில் அல்லாஹுடைய பயத்தால் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்துடும். கல் எவ்வளவு கடினமாக இருக்கும். ஆனால் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹுடைய பயத்தோடு அந்த கல்லிலிருந்து தண்ணீர் வந்து விடும். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த விஷயம் நுழைய மாட்டேங்குது அப்படின்னு அல்லாஹ் அவ்வளவு ஒரு உதாரணமாக புரிய வைக்கின்றான். அப்போ இன்றைக்கி விஞ்ஞானம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பல இடங்களில் குற்றாலத்தில் போகும்பொழுது, மலைப்பகுதியில் போகும் பொழுது சிலர் பார்க்கும் பொழுது சாதாரணமாக அவர்களாகவே வீடியோ எடுத்து போட்டு யூடியூப்பில் போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஞ்ஞானமும் சேர்த்து பல நபர்கள் இதை சாதாரணமாக அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. கல்லிலிருந்து தண்ணீர் வருகிறது. கல் எவ்வளவு கடினமாக இருக்கும், ஆனால் அதற்கு எப்படி தண்ணீர் வரும், அதிலிருந்து எப்படி தண்ணீர் ஊற்றும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இது அல்லாஹுடைய அத்தாட்சி, இது அல்லாஹ் நினைத்தால் இது நடக்கும். அப்போ இன்றைக்கி நாசா சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானி அவர்களுடைய கூட்டமும் இதை தான் சொல்லுகிறது. இன்னும் பைபிளிலும் இதே தான் இருக்கிறது. அதே போல் குர்ஆனுடைய ஒரு வசனம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி தான் ஒரு அத்தாட்சியை, ஒரு அற்புதத்தை கொடுத்தான் என்று